Hello students, JEE main series la இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் லிமிட். இந்த லிமிட் ப்ராப்ளத்தை மேஜரா மூணு கேட்டகரியா வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சோ அந்த மூணு கேட்டகரியும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The first category. So இப்போ f of x equal to 2x ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா நம்ம டைரக்ட்டா அந்த பாயிண்ட வந்து அப்ளை பண்ணுவோம். For example, limit x tending to 2 அப்படினு கேக்குறாங்கன்னா டைரக்ட்டா இந்த 2வை x என்ற இடத்துல நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். 2 times of 2 is equal to 4. Okay, suppose 3 ன்னு கேட்டாங்கன்னா டைரக்ட்டா நம்ம 3 ன்னு அப்ளை பண்ணுவோம். So 2 times of 3 is equal to 6. So இது ஒரு கேட்டகரி. Some functionsல மட்டும் தான் இது மாதிரி நம்ம லிமிட் வேல்யூவை டைரக்ட்டா அப்ளை பண்ண முடியும். Okay, so next f of x is equal to x square இல்ல 2x இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்கலாம். So mostly இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறாங்கன்னா அந்த இன்டர்வல் எங்க ஸ்ப்ளிட் ஆயிருக்கோ அந்த இடத்துல தான் லிமிட் வந்து நமக்கு கேட்பாங்க. So limit x tending to 2. So இதுல நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டு லிமிட்டுமே வந்து கால்குலேட் பண்ணனும். So ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். So ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படினு பண்ணும்போது so 2 விட அதிகமா இருக்கணும். ரைட் சைடுல இருந்து 2 க்கு ரைட் சைடுல இருந்து அப்ரோச் பண்றீங்க. அப்ப பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 விட அதிகமா இருக்கும். அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன். So இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கனா 2 அப்ளை பண்ணீங்கனா 2 square getting 4. So this will be right hand limit. So அதே போல left hand limit 2 விட கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க 2ன்றத அப்ளை பண்ணனும். அப்ப 2 times of 2 again 4. This will be left hand limit. So இப்போ right hand limit left hand limit நமக்கு ஈக்குவலா இருக்குறதால இந்த ஃபங்க்ஷனுக்கு 2ன்ற பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. That limit value is 4 அப்படினு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கான்னு பாருங்க. சோ எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனுமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ 2x x ஸ்கொயர் 2x இது எல்லாமே வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன். சோ கண்டினியூஸ். சோ இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படினு தெரிஞ்சதுனா நீங்க டைரக்ட்டா லிமிட்ஸ் எடுத்துட்டு போய்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஃபங்க்ஷன்ல நம்ம அது மாதிரி லிமிட்டை டைரக்ட்டா அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸாக்ட்டா கிடைக்கிறது இல்ல. இப்போ நான் அதே போல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்றேன். x tending to 2 அப்ளை பண்றேன். Suppose நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட்டா அப்ளை பண்றீங்கன்னு வெச்சுப்போம். So this will be greatest integer value function. So இதுக்கு value 2 ன்னு கிடைக்கும். ஃபங்க்ஷனுக்கு limit does not exist. ஆனா நமக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு கிடைக்கிறது ஃபங்க்ஷனல் வேல்யூ. இந்த இடத்துல லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷனல் வேல்யூவும் டிஃபரண்டா இருக்கும். என்ன காரணம்னா f of x ன்றது not continuous function. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா 1 to 2 இந்த இன்டர்வல்ல அதோட அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து 1 1 1 அப்படினு இருக்கும். 2 to 3 இந்த இன்டர்வல்ல அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 2 2 2 னு இருக்கும். ஓகே, இப்போ நான் 2ன்ற பாயிண்ட் தான் வந்து லிமிட் அப்ரோச் பண்றேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 1 1 1 கிடைச்சிருக்கும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் will be 1. சோ இதுவே வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்து 2 2 னு இருக்கும். அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் will be 2. சோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்ல. சோ இந்த கேஸ்ல நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. ஓகே, கண்டிஷன்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா சோ எப்பலாம் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கோ அப்ப டைரக்ட்டா லிமிட்ஸ் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லிமிட்ஸை சொல்ல முடியும். சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேஸ்ல லிமிட் x tending to 0 ன்னு அப்ளை பண்றேன். அப்போ எனக்கு நியூமரேட்டருக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கனா sin 0 divided by 0, that is 0 by 0 ஃபார்ம். சோ இப்போ இந்த கேஸ்ல வந்து உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. அது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குதோ அப்பலாம் எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா 0 by 0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி by இன்ஃபினிட்டி ஃபார்ம், 0 power 0, infinity power infinity. சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் அப்படினு சொல்லுவோம். இந்த மாதிரி கேட்டகரியில அப்போ நம்ம எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். எலாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல வந்துடுச்சுனா சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் f of x divided by g of x ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் கிடைச்சதுனா நீங்க இந்த ஃபங்க்ஷனை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பயும் உங்களுக்கு சேம் லிமிட் தான் வரும் அப்படினு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த எலாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நான் சால்வ் பண்றேன். எனக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு cos x, சோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ நான் லிமிட் 0 அப்ளை பண்ணீங்கனா cos 0 divided by 1, that is 1. அப்போ இதோட லிமிட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.
ஓகே, இதை நம்ம ஸ்டாண்டர்ட் லிமிட்லேயும் படிச்சிருப்போம். வாங்க ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே நான் செலக்டிவ் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிமிட்ஸ் வேல்யூலாம் நம்ம மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் கேஸில் ஏக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஏ பவர் என் மைனஸ் ஏ பவர் என் நியூமரேட்டர் 0. அதே போல் ஏ மைனஸ் ஏ அகெயின் டினாமினேட்டர் 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல 2 வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்னு ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ எதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதால நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ நான் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் n டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் n மைனஸ் 1 வரும். ஏ பவர் n அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அண்ட் டினாமினேட்டரில் எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்குது. இப்போ இந்த டேர்முக்கு நான் லிமிட் எக்ஸுக்கு வந்து ஏ அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணால் n டைம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஏ கொடுத்தீங்கன்னா ஏ பவர் n மைனஸ் 1 அப்படின்றத ஃபார்முலாவாக கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் மெமரி பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் வந்து தேர்ட் ஒன். லைக்வைஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0க்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பவர்ஸில் வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஏ பவர் எக்ஸ்ன்ற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஸோ அப்போது இங்கே ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ மைனஸ் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் பி டிவைடட் பை 1. ஸோ இப்போது இந்த கேஸில் நீங்கள் எக்ஸுக்கு 0 அப்படின்றது அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் ஏ டு தி பவர் 0 1ன்னு மாறிடும். பி டு தி பவர் 0 இதுவுமே 1ன்னு ஆகிடும். அப்போ லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்கும். ஸோ லாகில் நெகட்டிவ் சைன்ஸ் இருந்துச்சுன்னா டிவிஷன்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் லாக் ஆஃப் ஏ டிவைடட் பை பி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்ஸ் தான். ஓகே, இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 + x to the power 1 by x. இதோட லிமிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் நம்பர் e. ஓகே, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லிமிட்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். 1 ஸோ எப்போ வந்து லிமிட்ஸ் வேல்யூ e அப்படின்றது கிடைக்கும்னா 1 ப்ளஸ்ன்னு இருக்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ப்ளஸில் இருக்கா, 1 ப்ளஸில் இருக்கான்றது செக் பண்ணணும். செகண்ட் திங், நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் 0க்கு போகுதா அப்படின்றத பார்க்கணும். எஸ், எக்ஸ்டெண்டிங் டு 0, அப்போ செகண்ட் டேர்ம் 0க்கு போகுது. தேர்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எஸ், எக்ஸோட ரெசிப்ரோக்கல் 1/x. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த லிமிட்ஸோட வேல்யூ எக்ஸ்பொனென்ஷியல் நம்பர் e அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ், ஃபஸ்ட்டு 1 ப்ளஸில் இருக்கணும். செகண்ட் டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணால் 0 ஆகணும். செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்கணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சடன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இங்கே லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் 1/n பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்னோட எக்ஸ்பொனென்ஷியல் லிமிட், அதாவது நீங்கள் எப்போல்லாம் எக்ஸ்பொனென்ஷியல் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா n எதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறாங்களோ அது வந்து பவரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, இப்போ என்னுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறாங்க, என்னன்ற நம்பர்ஸ் வந்து பவரில் இருக்குது. இந்த கேஸில் எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எக்ஸ்ன்ற வேரியபிள் பவரில் இருக்குது. என்னுக்கு அப்ளை பண்ணுறாங்க, என்னன்ற வேல்யூ பவரில் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பவர்ஸில் இருக்கும்போதெல்லாம் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் லிமிட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி நான் சொன்ன கான்செப்டில் 1 ப்ளஸில் இருக்கணும். பட் இங்கே 1 மைனஸில் இருக்குது. அப்போ நான் அந்த லிமிட் ஃபார்மேட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது 1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1/n அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு லிமிட்டோட ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 1 ப்ளஸில் இருக்கணும். ஸோ 1 ப்ளஸில் எனக்கு கிடச்சிருச்சு. செகண்ட் டேர்ம், இந்த டேர்ம் வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகணும். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், இந்த செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் தான் பவரில் இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்குன்னா எனக்கு மைனஸ் என்னன்னு கிடச்சிருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, எனக்கு ப்ளஸ் என்னன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு மைனஸ் சைனால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா 1 ப்ளஸ் மைனஸ் 1/n டு தி பவர் மைனஸ் n ஹோல் டு தி பவர் மைனஸ் 1.
ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் ஆக்சுவல் கொஷின் ஃபார்மேட்டில் வந்திருக்கான் பாருங்கள். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 1 மைனஸ் 1/n பவரில் பவர் ஆஃப் தி பவர் இருக்கும்போது ப்ராடக்ட் பண்ணலாம். -n -1 என்னவா மாறிடும், ப்ளஸ் என்னன்னு மாறிடும். ஸோ கொடுத்துருக்க கொஷினே தான் இருக்குது. இப்போது எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்டுக்கான ஃபார்மேட் உள்ளே இருக்குது. 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகுது. செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்குது. அப்போ இந்த உள்ளே இருக்க குவான்டிட்டியோட லிமிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா E. ஸோ E to the power இங்கே -1 இருக்குது. ஸோ -1. அப்போது இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/E. ஸோ லைக்வைஸ் இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ்டெண்டிங் டு 0. ஸோ பவரில் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்டுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ப்ளஸில் இருக்கணும். ஓகே, சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் ஸ்டெப் லிமிட் அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் 0 ஆகணும். ஓகே, 0 ஆயிருக்கு. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்கணும். இப்போ என்ன இருந்திருக்கணும்னா எனக்கு 1/4xன்னு இருந்திருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், 1 + 4x பவர் 1/4x ஹோல் டு தி பவர் 4. ஓகே, இப்போ எனக்கு இந்த உள்ளே இருக்க டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்டுக்கான ஃபார்மேட்டில் இருக்குது. 1 + செகண்ட் டேர்ம் 0 ஆகிடுச்சு. செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்குது. அப்போது இந்த உள்ளே இருக்க குவான்டிட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈன்னு கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் பவர் 4 இருக்கிறதால E பவர் 4. ஸோ இதுவே வந்து பவரில் அடிஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1/n பவர் n இன்ட்டு 1 + 1/n பவர் 9. ஸோ பவரில் நம்மளுக்கு வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம். நம்பர்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். 1 பவர் 9 கிடைச்சிடும். ஸோ 1 to the power எனி நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1. அப்போ இந்த லிமிட்டை பற்றி நீங்கள் பாதர் பண்ணவே வேண்டாம். அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ இப்போ இதுக்கு என்ன வேல்யூஸ் வருது, ஸோ 1 ப்ளஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் 0 ஆகுது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் ஆல்சோ தேர். செகண்ட் டேர்மோட ரெசிப்ரோக்கல் பவரில் இருக்குது. அப்போ இந்த டேர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா E, எக்ஸ்போனென்ஷியல் நம்பர். சம் மோர் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு தி லிமிட்ஸ். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் x டிவைடட் பை x. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 0/0 ஃபார்ம் வந்துடும். ஸோ எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். பட் நியூமரேட்டரை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸே கிடையாது, நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லிமிட்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் டிவைடட் பை x. நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா, ஸோ என்னோடய லிமிட் வந்து 0 தான். அப்போது greater than 0 less than 0. அதாவது greater than 0 போது அப் டு நான் 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதேமாரி less than 0 அப்படின் போது -1 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாலாம் நான் எடுத்துக்கல. ஸோ 1 to 0 -1 to 0 அந்த இன்டர்வலில் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 1 to 0 இந்த இன்டர்வலில் நியூமரேட்டரில் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0ன்னு ஆக்ட் ஆகும். ஏன்னா இன்டர்வலில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே 0.1, 0.2, 0.5. ஸோ இது மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கும். அப்போ அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ எனக்கு 0 டிவைடட் பை x தட் இஸ் 0 அப்படின்னு வந்துடும். ஸோ -1 to 0 இந்த இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரோட வேல்யூ -1 ஆக்ட் ஆகும். ஸோ -1 டிவைடட் பை x. இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த லிமிட் என்னவா ஆக்ட் ஆகும்னா greater than 0ன்றதால இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நான் எதை அப்ளை பண்ணாலும் அதோட ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து எனக்கு 0 தான் கிடைக்கும். பட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நீங்கள் 0 அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சம்டைம்ஸ் லிமிட்டை எக்ஸ்டெண்டிங் டு 0+, அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட்டை மட்டும் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் மட்டும் கேட்டாங்கன்னா இதோட வேல்யூஸை நம்ம 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x டிவைடட் பை x. ஸோ நமக்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து கிளியராக தெரியும். sin x டிவைடட் பை எக்ஸுக்கு லிமிட் 0 அப்ளை பண்ணிங்கன்னா இட் டெண்டிங் டு 1 அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இதோட லிமிட்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்றது பாயிண்ட்டை அப்ரோச் பண்ணதுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்டெண்டிங் டு 0 போகும்போது இந்த உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் 1 அப்ரோச் பண்ணுது.
அப்போ 1 நான் ரெண்டு சைட்லேருந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 பாயிண்ட் சம்திங்கில் இருந்திருக்கும். அப்போது ஓவரால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூட ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுவே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த வேல்யூஸ் வந்து அப்ரோச் ஆகியிருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே 1 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வந்திருக்கும். அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் 1ன்னு கிடைச்சிருக்கும். அப்போது நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த லிமிட் டெண்டிங் டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது 0லேருந்து 1க்கு வந்துச்சா இல்லை சம்திங் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து 1ன்ற பாயிண்ட் அப்ரோச் பண்ணிச்சா அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா இதுக்கான லிமிட் வேல்யூவை நான் ஈஸியாக சொல்லிட முடியும். ஓகே, இப்போது நியூமரேட்டரில் இருக்கிறது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் sin x. இது வந்து ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன், அதாவது இதோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 to +1 தான். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டரில் ஒரு ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதோட வேல்யூஸ் வந்து எக்ஸைட் ஆகாது. ஸோ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் ரைஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 0ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிக்கு வரும்போது 0வாக இருக்குது. ஸோ 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்ரோச் பண்ணுது. அகெயின் ரெடியூஸ் ஆகி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 0க்கு போயிடுது. அப்போ இதோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் தான் 1ஆக இருக்குமே தவிர 1 தாண்டி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, அப்போது இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் 0லேருந்து தான் 1ன்ற பாயிண்ட் அப்ரோச் பண்ணியிருக்குமே தவிர ஏதோ ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போது 0லேருந்து 1 அப்ரோச் பண்ணதுன்னா அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 0.5, 0.7, 0.8 இப்படி தான் அப்ரோச் ஆகிருக்கும். அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன் 0 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x பவர் x. இப்போ நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0/0ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். இப்போ நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இதுமாரி பவரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லாக் யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். அப்போது sin x பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். ரெண்டு பக்கமும் லாக் எடுங்க. எப்பயுமே பவரில் ஒரு டேர்ம் இருக்குன்னா அதை வந்து ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம லாக் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு நான் என்ன கிடைக்கும்னா x டைம்ஸ் ஆஃப் log of sin xன்னு கிடைக்கும். நம்ம நான் எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா log of sin x divided by 1/x அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 அப்ளை பண்ணிங்கன்னா log of sin x, அதாவது இது x அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். log 0ட வேல்யூ இன்ஃபினிட்டி. அகெயின் நீங்கள் இங்கே 0 அப்ளை பண்ணிங்கன்னா 1 divided by 0 this also infinity. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அகெயின் நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 1/sin x இன்ட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². ஸோ இந்த டேர்மை நான் எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா இந்த எக்ஸை x² x into x அப்படின்ற மாதிரி ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூமரேட்டரில் இருக்க 1/sin x டினாமினேட்டருக்கு வந்துடும். இங்கே x²ன்னு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன், இன்னொரு எக்ஸை நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். அப்போ நியூமரேட்டரில் x into cos x அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் சைன் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். 0 அப்ளை பண்ணிங்கன்னா cos 0 வந்து 1, இங்கே வந்து x இருக்குது. ஸோ 0 ஆயிடுச்சுன்னா 0 டைம்ஸ் ஆஃப் 1 will be 0. டினாமினேட்டருக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா it will be 1. ஏன்னா sin x/xக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 அப்ளை பண்ணிங்கன்னா 1. அப்போது இதோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 0. ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா லாக் எஃபோட வேல்யூ தான் வந்து 0 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு என்ன வேணும்னா எஃப்க்கான லிமிட் தான் வேணும். இந்த லாகை நான் ரிமூவ் பண்ணணும். லாகை ரிமூவ் பண்ணால் ரெண்டு பக்கமே எக்ஸ்பொனென்ஷியல் எடுங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு e/0. அப்போ e/0ோட வேல்யூ 1. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மாடுலஸ் ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் மாடுலஸ் வந்து உங்களுக்கு அக்கறை ஆகிடுச்சினாலே நீங்கள் வந்து மாடுலஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0/0 ஃபார்மேட் தான் வரும். நியூமரேட்டரும் 0, டினாமினேட்டரும் 0 வரும். ஸோ இது மாதிரி கேஸில் நீங்கள் மாடுலஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ மாடுலஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் நம்பரில் இங்கே என்ன நம்பர் தரமோ அதே இருக்கும். ஸோ மாடுலஸ் உள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்மும் வந்துடும். இதுவே லெஸ் தென் 0 அப்படின்னு எடுக்கும்போது நெகட்டிவால் ப்ராடக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன வேல்யூ தரீங்களோ அதை நெகட்டிவால் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போது எனக்கு எங்கே அப்ளை பண்ணும்போது 0 ஆகுது, 2ன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது தான் 0 ஆகுது. ஸோ நான் அப்போ 2வை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போது கிரேட்டர் தென் 2 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது ஸோ உள்ளே இருக்க வேல்யூஸ் டிட்டோ அப்படியே வந்துடும்.
ஸோ டினாமினேட்டர் நான் அப்படியே எழுதிக்கிறேன். less than 2 எடுக்கும்போது நியூமரேட்டர் நெகட்டிவால் ப்ராடக்ட் ஆகும். -x + 2 divided by x - 2. இப்போ நீங்கள் 2ன்ற பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைக்கும்? அகெயின் எனக்கு 0/0. ஸோ இங்கேயுமே எனக்கு 0/0. ஸோ 0/0 ஃபார்ம் வந்துடுச்சுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ நியூமரேட்டரில் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? -1 divided by +1. அப்போது தட் இஸ் -1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? -1, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +1 divided by +1 தட் இஸ் 1. அப்போது ரைட் ஹேண்ட் லிமிட்டில் எனக்கு -1ம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் எனக்கு +1ம் கிடைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தேங்க்யூ.